இப்போ தான் வந்து நியூஸ் பார்த்தேன். கரூரில் கூட்ட நெரிசலில் வந்து 40 பேர் உயிரிழப்புன்ட்டு. இது யார் மேலே தப்புன்னு சொல்கிறது தெரில. உயிரிழந்த ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மீடியா சேனல் எப்படி போட்டுட்ருக்காங்கன்னா விஜய் சார் மேலே தப்பு அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. இந்த கிளிப்பை பாருங்கள். எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும். நம்ம பேசின பேச்சு எனக்கு அப்படியே பார்த்தோன்னு எனக்கே எமோஷனல் ஆயிடுச்சு. தான் பிள்ளை இறந்துருக்கான், அந்த வலி எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் விட பேசினதுலாம் வந்து பண்ண உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. என்ன பேசுனே தெரில. ஆல்ரெடி விஜய் சார் கேட்டிருக்காங்க, ஒரு பெரிய இடத்த கேட்டிருக்காங்க, ஒரு பாதுகாப்பு. ஏன்னா க்ரௌடு நிறைய பேருக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இன்க்ளூடிங் நானே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய பாதுகாப்பாக கூட எல்லாமே பர்மிஷனோட வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பிளேஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஆல்ரெடி போன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. என்ன நாங்கள் பெருசாக கேட்டுவிட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியாக ஃப்ரீயாக நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? இது எல்லாமே வந்து அரசியலா இல்லை எதுன்னு புரியல. ஆனால் இது பாவம் பொதுமக்கள், அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒரு உயிரை இழந்திருக்காங்க. என்ன பேசுறதுனே தெரியல எனக்கு.